இன்றைய நிறைவு செய்தியாக பாராளுமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாராளுமன்றம் ஸ்தம்பிக்கும் அளவுக்கு அநாகரிகமான செயல்பாடுகள்ல தலையிடுறாருன்னு சொல்லிட்டு 8 எம்பி தமிழகத்தை சேர்ந்தவர்களும் அதுல உள்ளடங்க 8 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி பாராளுமன்ற வாயிலேயே தன்னுடைய ஆதரவாளர்களுடன் போராட்டம் செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்குன்னு செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க 8 எம்பியில மதுரையை சேர்ந்த அந்த ஆள் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதுரை எம்பி சு வெங்கடேசன். நான் மட்டும் என்னங்க சொன்னேன்? இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பின்னு சொல்ல வரேன். நான் மட்டும் இல்லை, நான் சொன்னேன் அதனால அந்த இனிஷியல் அந்த வெங்கடேசன் அந்த பையனையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த பையன் சஸ்பெண்ட் ஆயிருக்கானா? ஏன்னா அவன் வக்கரத்தின் மறு உருவம். அவன் எழுத்தாளராக இருக்கும்போது தன்னை தமிழன் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டான். அதை வச்சு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புகழ் தெரிவிட்டான். எம்பி ஆனவன திராவிட போர்வைக்குள்ள போய் பூந்துக்கிட்ட ஒரு பச்சோந்தி பையன். அவன் அந்த வெங்கடேசன் அந்த பையன் ஒரு பச்சோந்தி பையன். அதனால அவனும் இருந்தே தீரணும். ஏன்னா எங்கெல்லாம் கேடுகட்ட நிகழ்வுகள் இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு சட்டத்துக்கு புறம்பான நிகழ்வு இருக்கோ, எங்கெல்லாம் இந்த தேசத்தை டிகிரேட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் இருக்கோ, அங்கெல்லாம் அந்த பையன் இருப்பான். இந்த மதுரை எம்பி இருப்பான். அவனுடைய நேச்சரே எப்படி அந்த மாதிரி அவன் ஒரு இந்த கேரக்டர், அவன் கண்டாங்கிரஸ் கேரக்டர் அந்த பையன். அது ராகுல் காந்தியோட சேர்ந்திருக்கிறது பேசாம அவனும் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துடலாம், இல்ல போய் ஸ்டாலின் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா ராகுல் காந்திக்கு இந்த நாட்டை விட அந்த நாற்காலியில உட்காரணுங்கிறது தான் அவருக்கு ஒரு வெறி. 2024 முன்னாடி நானும் அவரை பப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பப்புங்கிற பேர் அவருக்கு சொன்ன வச்சதே பிஜேபி கிடையாது. கேரளாவின் முன்னாள் முதல்வராக இருந்த அச்சுதானந்தன் தான் ராகுல் காந்திக்கு அந்த பேரை வச்சதே பப்பு அப்படின்னு. அவரே சோனியா காந்தியை பத்தி ஈஸ்திரி வதனத்தோட உண்டுன்னு அது வேற ஒரு வார்த்தையை அச்சுதானந்தன் போற போக்கில் கமெண்ட் அடிச்சு காங்கிரஸ்காரெல்லாம் வெறுப்பேற்றினாரு. சம குஷியா இருக்கும் அந்த இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க. அச்சுதானந்தன் வேற லெவல்ல இருக்கும். இப்படி ராகுலையும் சோனியாவையும் நாள் இப்படி கிண்டல் அடிக்கிறானேங்கிற லெவல்ல இருக்கும். அதனால அந்த பப்பு அப்படின்னு நாம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அந்த ஆள் நாற்காலி காந்தி, ராகுல் காந்தி இல்லை. அப்படி ஒரு பதவி வெறி. ஏன்னா அந்த ஆளுக்கு செக்யூரிட்டி ஃபாரின் போனா கூட செக்யூரிட்டி இருக்கணுங்கிறதா. ஆனா அந்த ஆள் திடீர்னு சொல்லாம போறான். எங்க போறான் சொல்லுங்களேன்? அந்த ஆள் போன ஏதாவது 2 நாடு சொல்லுங்களேன். தெரியல, எனக்கு தெரியல. ஒரு பட்டாயா போனாங்க. பட்டாயால போய் காந்தி பஜன்கா போனோம் அந்த ஆள். இல்ல காந்தி இதை பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அதை வச்சு எதுவும் ஆராய்ச்சி பண்றாரா? ஒருவேளை வேற நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத்துங்கும் போதுதான் பட்டாயால போய் என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்க முடியும்? எதுக்குங்க ஃபேமஸ் பட்டாயா? பயிர் செய்யறாங்களோ ஏதாவது? எனக்கு தெரியல. எனக்கு அந்த அடிப்படையில ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்கனால எனக்கு அதை பத்தி பெருசா தெரியல. நீங்களும் நம்ம ஏரியா தான், அதனால நம்மளுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியல. கிராமத்து பயலாவே இருக்கும். யாராவது தெரிஞ்சவங்க அதுல சொல்லிட்டோம். ஏன் போனாங்கிறது தெரியல பட்டாயால, அது என்னங்கிறது தெரியல. பட்டாயா போறான், கென்யா போறான், எங்கெங்கயோ போறான் அந்த ஆளு. அது பாரத நாட்டு அரசிட்ட சொல்றது இல்லை. 99-2000 தான் இந்த மாதிரி அமெரிக்காவில் போய் ஏதோ ஒரு இதுல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அட்டல்ஜி சரி நம்ம வீட்டு பையன் தப்பு செஞ்சானா இது பண்றது இல்லையா உடுப்பா அப்படின்னு சொல்லி என்னன்னாலும் நம்ம நாட்டில் இப்போ ஒரு பெரிய குடும்பத்து புள்ள அசிங்கப்படுத்தவனா நாட்டுக்கும் கேவலம் அப்படின்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. அங்க அப்ப காப்பாத்தி விட்டாச்சு. இப்போ இங்க அச்சுதானந்தாக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிச்சாச்சு. யாருக்கு? அச்சுதானந்தனுக்கு. அச்சுதானந்தனுக்கு இப்ப பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்கல்ல. பாருங்க, நான் மறந்துட்டேன். யூ ஆர் வெரி ஷூட். நம்ம டெல்டாக்காரங்கிறத நீங்க கரெக்டா ப்ரூவ் பண்றீங்க. அந்த மாதிரி இவங்க ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் எல்லாமே டூபியஸ் கேரக்டர். நீங்க அவரு அந்த கல்வான் பிரச்சனை போது சீனாக்காரங்களை சந்திச்சாரு. யாரை சந்திச்சேன், ஏன் சந்திச்சேன், அதெல்லாம் எதை பத்தியும் கிடையாது. ஆனா அவருடைய ஆசை எல்லாம் பாருங்க, இந்த நாடு நாசமா போயிடுச்சு, இந்த நாடு சுருகாராயிடுச்சு, இந்த நாட்டோட எக்கானமி டெட் எக்கானமி, இந்த நாடு ரொம்ப அசிங்கம் பிடிச்ச நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே எல்லா இடத்துலையும் விதைக்கிறான். நல்ல வேலையா நம்ம ஒரு சிவகங்கை காரைக்குடி பகுதியை சேர்ந்த அண்ணன் மூத்த அரசியல்வாதி ப. சிதம்பரம் அவர் கருணாநிதி அவர் சிவகங்கை சின்ன பையன்
அப்படின்னு அடைமொழியோட அழைச்சிருக்காரு. இது என்னவோ நமக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து நீ நமக்கு இதுல மைண்ட்ல வந்து உழுது பாருங்க. அந்த சிதம்பரத்தை போய் கேட்கிறாங்க, நான்ப்பா ராகுல் காந்தி டெட் எக்கானமின்னு சொல்றாரு, நீ நிதியமைச்சரா இருந்தவன், உன்னை வந்து ஒரு பொருளாதார புலிங்கிறாங்க. கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புலியாங்கிறது அது வேற விஷயம். அவரை போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அப்படி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நான் அதை படிக்கலையே, இதை விட ராகுல் காந்தி வேற ஏதாவது இருக்க முடியுமா? பாராளுமன்ற செயல்பாடுகளை கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து இது வந்து எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு போற போக்குல அவருடைய மாற்று கருத்தை நாசுக்கா பதிவு செய்யறாரு. வெளிவராத புஸ்தகத்தில இருந்து இவங்க வந்து இதெல்லாம் பத்தி அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இவருடைய இதெல்லாம் முழுக்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதை தாண்டி பஞ்சாப்ல பியான் சிங் அப்படின்னு ஒருத்தர் டெரரிஸ்ட்லாம் கொண்டாங்க. இந்த பியான் சிங் பையன் இப்போ வந்து MOS இருக்கான் மோடிஜி கேபினெட்ல. மோடிஜி கேபினெட்ல இருக்கிறவன பார்லிமெண்ட்ல அவர் பார்த்துட்டு வெல்கம் ட்ரைட்டர், யார் சொல்றது, யாரு, ராகுல் காந்தி. யாரை பார்த்து? பியான் சிங் காங்கிரஸ் கட்சிக்காரரு, அவரு அந்த இதுல வந்து பிஜேபிக்கு இதாயிட்டானா, அதனால வெல்கம் ட்ரைட்டர். அப்படின்னா இந்த ஆள் என்ன சொல்லணும், நேருவோ, நம்ம நேரு அதிகமாக விமர்சிக்கிறோம், இல்ல ராகுல் காந்தியோட ஆயா இந்திரா காந்தி இருக்காங்க, இல்ல அவங்க அப்பா ராஜீவ் காந்தி இருக்காங்க, அவங்களும் இந்த நாட்டுக்கு எதிராக பெருசா ஒண்ணும். ராகுல் காந்தியோட ஆயா சோனியா காந்தி, அம்மா சோனியா காந்தி, நான் சொல்றது ஆயா. ஆயா அடிப்படையில கிராமத்தாங்கனால நமக்கு அது என்ன சொல்லுவாங்க பட்டணத்துல, அதுக்கு ஆயாக்கு பாட்டி தான், பாட்டி மறந்து போச்சு. அந்த அவங்க ஆயா கூட ஒன்றும் பெருசா வந்து அவங்க தேச ஒற்றுமையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அவங்களும் ராஜீவ் காந்தியும் அப்படிதான் இருந்திருக்காரு, பை அண்ட் லார்ஜ் இருந்திருக்காரு. அவரு நம்ம ஊர் தியாகராஜ உற்சவத்துக்கு கூட வந்திருக்காரு, மூப்பனார் ஐயா கூட்டு வந்து எந்த மகானுபாவம் எல்லாம் கோட் பண்ணி அவர் பேசினது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஆனா ராகுல் காந்தி அப்படியா, பாகிஸ்தான் இஸ் த பெஸ்ட் நேஷன், பாகிஸ்தான் எக்கானமி இஸ் த டெவலப்டு எக்கானமி, ஆப்கானிஸ்தானே வளர்ந்துருக்கு, சைனா சூப்பர் பவர், இந்தியா பிச்சைக்கார பயில ஊருங்க, பாம்பாட்டி ஊருங்க, பரதேசி ஊருங்க, யாருமே சோத்துக்கு விதியத்தை எல்லாருமே பிச்சைக்கார பயிலா இருக்காங்க, உண்டை கட்டி வாங்க திங்கிற பயிலா இருக்காங்க, நசுங்கி போனா அலுமினிய தட்டை வச்சுட்டு பிச்சை எடுக்கிற நாடா இருக்குங்க. இந்த ரேஞ்சில் தான் அவருடைய சிந்தனைகளே இருக்கு. அவருக்கு எப்படி ஒரு ப்ரைட் இருக்கும்? அதுக்கு காரணம் வந்து நம்ம ராகுல் காந்தியை கோபிக்க கூடாது. போன கேள்வியில எப்படி நம்ம ஸ்டாலின் வந்து அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு, அவருக்கு இருக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னமோ அதே மாதிரி இவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு. இவருடைய பிறப்பு அப்படிதான். பிறப்ப நீ பேசலாமா? பேசுவேன். நீ இந்திய வித்தா இருந்திருந்தேன்னா இந்த நாட்டு பக்கம் நின்று பேசுவேன். நீயோ இத்தாலி, உன்னுடைய பூர்வீகம். நீ என்னைக்காவது உன் தம்பி இவனை போய் பார்த்து பேசுறியா? சஞ்சய் காந்தி பையனை கூப்பிட்டு, உங்க சித்தி உங்க அம்மாவாலும் உங்க ஆயானாலே விரட்டி அடிக்கப்பட்டவங்க, மேனகா காந்தி வீட்டுல விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவங்க, தீபாவளி நாள்ல விரட்டி அடிக்கப்பட்டவங்க. சஞ்சய் காந்தி இறந்து போனதுக்கு அப்புறம் சின்ன பையனை வச்சுக்கிட்டு நிர்கதியா வெளில வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அடையாளம் காமிச்சு கொடுத்தது வாஜ்பாயும், மோடியும், RSSம், பிஜேபியும். வீட்டுக்குள்ளேயே உன்னால அன்பா இருக்க முடியல, வீட்டுக்குள்ளேயே நீ வந்து பாகுபாடு பாக்குற. ஆனா இங்க இருந்து பிளைட் பிடிச்சு போய் உன்னுடைய இத்தாலி ஆயாவை பார்க்க போற, உன் மாமனை பார்க்க போற. அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம் கூட வச்சுங்க. வருண் காந்தியோ சோனியா இவங்களோ மேனகா காந்தியோ தனிப்பட்ட விஷயம்னு வச்சா கூட நீ வந்து இந்த நாட்டோட பிரைடா நீ என்னைக்கு நீ யோசிச்சிருக்க? அவர் மோடி வராரு, கங்கை கொண்ட சோழபுரத்துல போய் சாமி கும்பிடுறாரு. மோடி வராரு, தமிழின் பெருமையை ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னன் எல்லாத்தையும் பத்தி, தமிழர்களுடைய சிற்பக்கலை, தமிழருடைய கட்டடக்கலை, தமிழுடைய ஞானம், இதெல்லாம் உலகம் முழுக்க போய் பேசுறாரு. நீ என்ன பண்ற? சார் நாங்க அடிப்படையிலே பிச்சைக்கார நாடு சார், நாங்க அடுத்தவன வண்டி வாங்குறோம் சார், நாங்க வந்து ஒரு கேடு கட்டவங்க சார், நாங்க ரொம்ப அசிங்கமானவங்க சார், இப்படித்தானே அவனுடைய பேச்சே இருக்கு. ஒரு பிரைடே இல்லையே. நீ ஒரு எதிர்கட்சி தலைவர், அப்ப நீ என்ன பண்ணும்? நீ அந்த சீட்டுக்கு ஆசைப்படுறங்க போது உன் தகுதியை நீ வளர்த்துக்கணும். நீ அந்த தகுதியே வளர்த்துக்காம நீ போற போக்குல மோடி அப்படி பண்ணிட்டார், அங்க வந்து சீனாக்காரன் உள்ள வந்து பில்டிங் கட்டிட்டான், சீனாக்காரன் பில்டிங் கட்டியிருக்கான் உண்மை. எப்ப உங்க கொள்ளு தாத்தான் இருக்கும்போது போர் தொடுதான் பாரு 65ல, அப்ப பிடித்த இடத்துல சைனாக்காரன் வீடு கட்டிட்டான், நிலத்தை இது பண்ணிட்டான்.
நீங்க ஒரு பொம்மை பிரைம் மினிஸ்டரா மன்மோகன் சிங் வச்சிருந்தீங்களே, அப்ப ஏகே ஆண்டனி அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது ஏன் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணல, நார்த் ஈஸ்ட் ஏரியாவை அப்படின்னா, இல்ல நாம அங்க டெவலப் பண்ணோம்னா அவங்க ராணுவ தளவாடங்களோட சீனா வேகமா உள்ள வந்துடும், அதனாலதான் நாங்க ரோடு போடல, டெவலப் பண்ணல அப்படின்னு. இப்ப மோடி என்ன பண்ணாருங்க, அந்த இடத்துல மோடி நல்ல ரோடு போட்டு ராணுவத்தை கொண்டு போய் அங்க நிறுத்தி அந்த பகுதியில 1 இன்ச் நிலத்தை கூட யாரும் பிடிக்க முடியாத அளவுல கொண்டு போய் விட்டா, நீ என்ன சொல்ற, இல்ல சீனாக்காரன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டான், உனக்கு பட்ஜெட்டே இவன் தான் ட்ரம்ப் தான் தாக்கல் பண்ண போறான். எவ்வளவு ஒரு வன்மம், அசிங்கம் இல்லைங்க. நான் இந்த வீட்டுல தாங்க பிறந்தேன், இவர் நான் இவர் அப்பான்னு தாங்க ஓடுவேன். ஆனா இவரு எப்ப அப்பா இல்லைங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் பாருங்க, அவரா இல்ல எழுத்து வீட்டுக்காரரா, இது சீட்டு குலுக்கி போட்டு தாங்க நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற லெவல்ல தானே இவருடைய பிஹேவியர் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப ஓவரா கிண்டல் பண்றேன்னு நினைக்கலாம் யாராவது, நினைச்சுக்கங்க. இந்த நாட்டோட பெருமையை பத்தி, இந்த நாட்டோட, உனக்கு மோடி பிடிக்காம இருக்கலாம், பிஜேபி பிடிக்காம இருக்கலாம், RSS நீ வெறுக்கலாம், ஆனா நீ நாட்டை எப்படிடா வெறுக்க முடியும்? இந்த நாடு தான் அவனுக்கு அடையாளம். வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த பாரத நாட்டின் எதிர்கட்சி தலைவர் வராதுனால அவனை வரவேற்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை பத்தியே நீ கேவலமா பேசுவ. வராத புத்தகத்துல இல்ல இதுல நம்ம விவாதிக்கிறோம். குழந்தையே பிறக்கல, அது ஆணா பெண்ணா, அவனுக்கு யாரோட கல்யாணம் பண்றது? அந்த பிறக்காத குழந்தைக்கு, பிறக்க போற குழந்தைக்கு பிள்ளை சந்தான கோபாலகிருஷ்ணன் பேர் வைக்கணுமா, இல்ல சந்தான லட்சுமின்னு வைக்கணுமா? பித்துக்குளித்தனமா இல்ல? இப்படி ஒரு பதவி வெறி, ஒரு இம்மெச்சூரிட்டி கிடையாது. அது அவருடைய பதவி வெறியை காமிக்குது. அந்த இவனை பார்த்து, பியான் சிங் பையனை பார்த்து டைட்டர் அப்படின்னு கை கொடுத்த உடனே அந்த ஆள் ரொம்ப கேவலமா சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசியில, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு ஆளு மானா அப்படின்ட்டு போயிட்டான். அந்த லட்சணத்துல உன்னுடைய பிஹேவியர் வித்தின் த பார்லிமெண்ட் சம்பந்தமே இல்லாம எல்லா விதமான ஒரு கோமாளித்தனத்தை வச்சுக்கிட்டு வன்மத்தை, அது கோமாளித்தனம் இல்லை அவர்கிட்ட, அந்த வன்மத்தை கோமாளித்தனம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாரு. பதவி வெறி. அவர் நாற்காலி காந்தி ஆகிவிட்டார் ராகுல் காந்தி. அதன் வெளிப்பாடுதான் ஓம் பிர்லாவை கிண்டல் அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த துணை ஜனாதிபதி ராஜ்யசபால இருந்தவரை அவரையும் அவரையும் அவர் மாதிரியே நடிச்சு காமிச்சு தேவையில்லாத வம்பெல்லாம் இழுத்தாங்க. அதனால இந்த 8 பேரை தகுதி நீக்கம் செய்யறதோட, தகுதி நீக்கமே கூட செய்யலான்ற, நீங்க ஒரு லெவல்ல இல்லைங்க, இது ஜனநாயக நாடு, நாம கொஞ்சம் யோசிச்சு நாங்க செயல் பண்ணோம், கரெக்ட். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. டேய் போடா, அப்படிதான் நான் பண்ணுவோம், போடா, தமிழ்நாடு சட்டசபை மாதிரி பண்ணணும். அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அதனால இவங்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது வரவேற்கத்தக்கது. அதுவும் இந்த வெங்கடேசன்லாம் சஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சூர்யா, ஜோதிகா போன்ற நடிகர்களுக்கு கைடா போய் அதனால ஏதாவது போவான்னு வச்சுங்க, டிவியில இதெல்லாம் வரணுங்கிறதுக்கு கைடு வெங்கடேசனையும் இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அவையை ஒழுங்கா நடத்துவதற்கு ஒத்துழைச்சாங்கன்னா அவங்கள வச்சுட்டு அவையை நடத்தலாம். தேவையில்லாத பேசினாங்கன்னா இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது.